இந்த வாரம் அருமையான 3 ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இசையை விரும்பாதவங்க ரொம்ப குறைவானவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் நம்ம நிறைய அப்ளிகேஷன் பயன்படுத்தியிருப்போம். இந்த ஆப் வந்து மியூசிக்கான ஒரு ஆப்பு தான். ரொம்ப 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 குறைஞ்சி ஒரு 3 MBயில் இந்த ஆப் கிடைக்கிது. இந்த ஆப் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மியூசிக் ஆப்பில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபியூச்சரும் இதில் இருக்குது. அதாவது எந்த நேரம் வரைக்கும் நம்ம பாட்டு கேட்கணும், அது வரைக்கும் தான் கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பில் எல்லாமே இதில் இருக்குது. இதில் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசிக் பிளேயர்லேருந்து நேரடியாக பாட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் MP3 கட்டர் அதுலேயே இருக்குது. அந்த பாட்டு நம்ம எது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கேட்டிருக்கிற பாட்டோட எந்த லைன்லேருந்து நம்மளுக்கு ரிங்டோனாக வேணுமோ அதுலேயும் நீங்கள் வந்து அப்படியே இந்த ஆப்லேயே ரிங்டோனாகவும் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷல். ரொம்ப குறைஞ்ச MBயில் கிடைக்கிது. இது வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மற்ற மியூசிக் பிளேயரில் இருக்கிற மாதிரி நல்ல கெப்பாசிட்டியான பேஸ் அண்ட் ட்ரபிள் எல்லாம் நல்லா பூஸ்ட் ஆஃப்லாம் கிடைக்கும். இதை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஆப் வீடியோ பாண்டா. பொதுவாக நம்ம எடுக்கிற வீடியோ நல்ல கிளாரிட்டியாக எடுப்போம். அந்த எடுத்திருக்கிற வீடியோ 50 MB அல்லது 100 MB வரைக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியாது. அதனால் இந்த ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா வீடியோ கம்ப்ரஸ் பண்ணலாம். அதுலேயும் ஒரு துளி கூட அந்த HD குவாலிட்டி குறையாமல் அப்படியே கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும்ல. நீங்கள் வச்சுருக்கிற வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காக கேலரிக்கு வந்துடும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதில் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ ஒரு வீடியோ சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 53 MB வருது. இது வந்து நான் வந்து 3வது இடத்துல இருக்க பார்த்தீங்களா, லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஷன். அதாவது இந்த ஃபைல் உடையாமல் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுற மட்டும்தான். இது வேண்டியதில்லை, நான் இருந்தாலும் அதை தான் பண்ணுறேன். ஏன்னா பொதுவாக நீங்கள் வந்து 365 மொபைலுக்கெல்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு 720 எல்லாம் தேவைப்படாது. ஆனால் நான் பண்ணுறேன். இப்போ அது வீடியோ கன்வெர்ட் ஆக போகுது, முடிய போகுது. கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 53 MBயிலிருந்து வெறும் 16 MB தான் இருக்குது. இப்போ நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும். இந்த ஆப்பில் நீங்கள் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் யூடியூப்பில் போடுறதா இருந்தால் கூட உங்களுக்கு 500 MB இருக்கிற கூட 125 MBயில் வந்து முடிச்சிடும். அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு பிக்சர் உடையாது. நல்ல ஒரு ஆப்பு. ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெலாட்டா. அதாவது நம்ம ஃபோட்டோ வந்து சில டைம் நிறைய இடத்துல பார்த்துப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு யோசிப்பீங்க. இந்த ஆப்பு அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கம்பித்திரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இந்த ஆப்போட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கலர்லாம் எடுத்துகிட்டு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எந்தெந்த கலர் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது பார்க்கறக்கு அதுக்கப்புறம் அவுட்புட்டு வேறு லெவலில் இருக்கும். வச்சிங்கன்னா இது எப்படி இந்த ஃபோட்டோ பண்ணிங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த லெவலில் இருக்கும். ஒரு தடவை இதை பயன்படுத்தி பாருங்கள். இதோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் நீங்கள் பயன்படுத்தின எந்த ஃபோட்டோவும் எந்த ஒரு பிக்சர் குவாலிட்டி உடையாமல் அப்படியே வெளியில் வந்துடும். மேலும் பயனுள்ள பல செயலிகளை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் உங்க கைக்கு நல்லது, எனக்கு நல்லது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை